Hi குட்டீஸ், வெல்கம் டு அவர் கலங்கிய நீரோடை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 5th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1 இது சமச்சீர் கல்விக்கான சிலபஸ் யூனிட் 4 அட்மாஸ்பியர் பார்ட் 2. பார்ட் 1ல் சோலார் ரேடியேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட். கிளைமேட்னா காலநிலை, எலிமெண்ட்ஸ்னால் காரணிகள். காலநிலை காரணிகள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். டெம்பரேச்சர், ப்ரெஷர், wind, clouds and rainfall. First one, temperature, land conduction, water convection, atmosphere, terrestrial radiation. land conduction அப்படின்னா நிலம் கடத்துதல். water convection நிலம் நீர் ஆவியாதல். அட்மாஸ்பியர்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வளிமண்டலம். terrestrial radiation அப்படின்னா நிலப்பரப்பு கதிர்வீச்சு. ரேடியேஷன்னா கதிர்வீச்சு, சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சு. ஓகே, the earth has the capacity to reflect the sun's rays. The temperature is not same everywhere. Latitude, altitude, distance from the sea, position of the mountain or some of the factors that determine the temperature of a place. The earth has the capacity to reflect the sun's rays. எர்த்துக்கு ஒரு திறன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சன்ஸ் ரேஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிரதிபலிக்கிற திறன் இருக்குது. The temperature is not same everywhere. எல்லா நிலையிலையுமே வெப்பநிலை அப்படிங்கிறது எப்போவுமே சமமாக இருக்காது, எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்காது. latitude, altitude, distance from the sea, position of the mountains are some of the factors that determine the temperature of a place. latitude na அட்சரேகை, altitude na உயரம், distance from the sea அப்படின்னு சொன்னால் கடலில் இருந்து தூரம், மலைகளின் பொசிஷன் அதாவது மலைகளின் நிலை. இது எல்லாமும் தான் ஒரு இடத்தோட வெப்பநிலையை நிர்ணயிக்கிற சில காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? The imaginary lines drawn horizontally on the earth surface from west to east are called latitudes. The imaginary lines drawn vertically on the earth's surface from north to south are called longitudes. Latitudes and longitudes help us to locate a place correctly. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், latitudesனால் என்ன அப்படின்னா, எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் ஹரிசான்டலாக. அது என்ன ஹரிசான்டல், வெர்டிக்கல் அப்படின்னா, ஹரிசான்டல்னால் இது ஸ்லீப்பிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹரிசான்டல்னா ஸ்லீப்பிங் லைன், வெர்டிக்கல்னா ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இப்போது ஹரிசான்டலாக எர்த்து சர்ஃபேஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு ஹரிசான்டலாக கிடைமட்டமாக போகிற லைன் தான் வந்து என்ன, லேட்டிடியூட்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கலாக எர்த்து சர்ஃபேஸில் நார்த் டு சவுத், நார்த்லேருந்து சவுத்து வெர்டிக்கலாக இந்த மாதிரி இப்படி. ஓகே, இதுதான் வெர்டிக்கலி. இப்படி போட லைன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்டிடியூட்ஸும் லாங்கிடியூட்ஸும் தான் ஒரு பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ லேட்டிடியூட்ஸ்னால் என்ன? The imaginary lines drawn horizontally on the earth's surface from west to east are called latitudes. Longitudes, the imaginary lines drawn vertically on the earth's surface from north to south are called longitudes. இந்த லேட்டிடியூட்ஸும் லாங்கிடியூட்ஸும் தான் ஒரு பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். Why does heat vary from morning to evening? ஏன் வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து ஹீட் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். ஏன்னா வந்து சூரியனால் தான் நம்மளுக்கு வந்து
மார்னிங் ஈவினிங் பிரிக்கப்படுது. ஓகே, த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் ஹீட் ஜோன்ஸ் அக்கார்டிங் டு த ஃபால் ஆஃப் சன்ஸ் ரேஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியோட மேற்பரப்பில் சூரிய கதிர்களின் வீழ்ச்சி வந்து சூரிய கதிர்கள் படுது இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பல்வேறு வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் ஹீட் ஜோன்ஸ். ஹீட் ஜோன்னா பல்வேறு வெப்பமண்டலம், வேரியஸ் ஹீட் ஜோன்னா பல்வேறு வெப்பமண்டலங்களாக, டிவைடட்னா பிரிக்கப்பட்டுள்ளது. எதனால் பிரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் சன்ஸ் ரேஸ், நம்ம பூமியின் மேற்பரப்பில் விழுற சன்ஸ் ரேஸை வச்சு தான் பல்வேறு வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்படுது. த zone between Tropic of Cancer and Tropic of Capricorn is called tropical or torrid zone, whether the sun's rays fall vertically. The zone between 23.5 north to 66.5 north latitude and 23.5 south to 66.5 latitude, which receives slanting rays of the sun, is called temperate zone. The zone which receives the extreme slanting rays of the sun and experiences extremely low temperature is called frigid zone. The zone between Tropic of Cancer, Tropic of Capricorn is called tropical or torrid zone அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் டேரிட் ஜோன் அல்லது டிராபிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து சன் ரேஸ் வந்து வெர்டிக்கலாக டைரெக்டாக செங்குத்தாக படுது, அதனால் இந்த பகுதி எப்பவும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜோன் பிட்வீன் 23.5 north and 66.5 north latitude, 23.5 south, 66.5 south, இதை வந்து லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த லேட்டிடியூட்ஸ்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சூரிய கதிர்கள் இருக்குல்ல, சன்ரைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சாய்வலாக படுறதுனால இங்கே கொஞ்சம் வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the zone which receives the extreme slanting rays of the sun and experiences extremely low temperature is called frigid zone. ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ரொம்ப ஸ்லாண்டிங்காக சன்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக ரொம்ப சாய்வலாக படுறதுனால இங்கே வந்து எப்போவுமே இந்த பகுதி வந்து எப்போவுமே கூலாக இருக்கும். ஸோ அந்த பகுதியை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பகுதியில் கொஞ்சம் செங்குத்தாக நேராக விழுறதுனால இங்கே வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட லேட்டிடியூட்ஸில் வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக படுறதுனால இங்கே கொஞ்சம் வெப்பம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப ஸ்லாண்டிங்காக படுறதுனால இந்த பகுதியை வந்து நார்த்து ஃப்ரிஜிட் ஜோன், சவுத் ஃப்ரிஜிட் ஜோனில் கூலாக இருக்கும். இங்கே வந்து சன்ரைஸ் வந்து அவ்வளோதான் படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பகுதி எப்போவுமே வந்து எப்படி இருக்குமா, கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரிஜிட் ஜோன். ஓகே குட்டீஸ். செகண்ட் ஒன் ப்ரெஷர்னா அழுத்தம். when the temperature increases pressure decreases and when the temperature decreases pressure increases. எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது, டிக்ரீசஸ்னால் குறையிறது. ஓகே, எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்போ ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். எப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுமோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா குட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், காற்றில் உள்ள அழுத்தத்தை கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பேரோமீட்டர். ஓகே குட்டீஸ். த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் த விண்ட் பேரோமீட்டர். காற்றில் இருக்கிற அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி தான் இந்த பேரோமீட்டர். நெக்ஸ்ட் anemometer. The instrument which is used to measure the speed of the wind. anemometer. காற்று அடிக்கக்கூடிய ஸ்பீடை அளக்கக்கூடிய இந்த கருவி தான் என்ன, இந்த anemometer. ஓகேவா குட்டீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், wind van. The instrument which is used to measure the direction of the wind is wind van.
இந்த காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படிங்கிற அளக்கக்கூடிய அந்த கருவி தான் இந்த விண்ட் வேன். ஓகேவா குட்டீஸ்? இப்போது பேரோமீட்டர்னா என்ன, ஆனிமோமீட்டர்னா என்ன, விண்ட் வேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இது எல்லாமே காற்றோட தன்மையை குறிக்கக்கூடிய கருவிகள். ஓகே குட்டீஸ்? ஓகே. தேர்ட் ஒன் விண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் பார்த்தோம், செகண்ட் ஒன் ப்ரெஷர் பார்த்தோம், இப்போ தேர்ட் ஒன் விண்ட். ஓகே. The air which moves horizontally from high pressure area to low pressure area is called wind. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹரிசான்டலி அப்படின்னா ஸ்லீப்பிங் லைன், கிடைமட்டமாக போகிறது. ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு அடிக்கக்கூடிய காற்று தான் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டுனாலும் காற்று தான், ஏர்னாலும் காற்று தான். ஓகே. இது கிடைமட்டமாக ஹரிசான்டலாக வீசக்கூடிய காற்றை விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. never moves in one direction. எப்போவுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் காற்று அடிக்காது. ஓகே. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டைம் டு டைம். எப்போவுமே பிளேஸ்க்கு பிளேஸ், இடத்துக்கு இடம், நேரத்திற்கு நேரம் காற்று வந்து வீசக்கூடியது மாறுபடும். காற்று வீசக்கூடியது வந்து மாறுபடும். திஸ் இஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்து ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ அதன் மூலமாக தான் இந்த வேரியேஷன் கூட நடக்குது. ஓகே. விண்ட் எனர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. விண்ட் turbines converts the kinetic energy into mechanical energy. A generator can convert mechanical energy into electrical energy. Wind energy is a form of renewable energy அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது காற்று வளம் இல்லையா? இது வந்து எப்போவுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளமாக தான் பார்க்குறாங்க. விண்ட் டர்பைன்ஸ் கன்வெர்ட்ஸ் த கினெட்ரிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. கினெட்ரிக் எனர்ஜி அப்படின்னா இயக்க ஆற்றல். ஓகே. கினெட்ரிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். இந்த இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டு வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை வந்து ரெனியூவபிள், அதாவது விண்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இயக்க ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலாக மாற்றிருக்காங்க. ஏ ஜெனரேட் கேன் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கினெட்டிக் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும், மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் இதை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குட்டீஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதான் விண்ட் மில். விண்ட் மில் பார்த்துருக்கீங்களா? இது வந்து எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது லூ விண்ட். லூ விண்ட் அப்படின்னா என்ன? இந்த விண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, அண்ட் தென் டஸ்டியாக இருக்கும், அப்புறம் ஹாட் அண்ட் ட்ரை சம்மராக இருக்கும், ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து எங்கே வீசும் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வீசும்? டியூரிங் த மந்த் ஆஃப் மே அண்ட் ஜூன். மே அண்டு ஜூன் மந்தில் வீசும் அப்படிங்கிறாங்க. எங்கே வீசும்? நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் வீசும். இந்த விண்டோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்குமா, டஸ்டியாக புழுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாட் அண்ட் ட்ரை சம்மர் விண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே அண்ட் ஜூன் மந்தில் வீசக்கூடிய காற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் புழுதி அள்ளி அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான விண்டாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும், ஒரு வறண்ட காற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்டுக்கு நேம் என்ன? லூ விண்ட். ஓகே குட்டீஸ்? நெக்ஸ்ட் விண்டு பற்றி பார்த்தோம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் விண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட், பிளானிட்டரி விண்ட் அண்ட் மான்சூன் விண்ட். ஓகே. பிளானிட்டரி விண்ட் அப்படின்னா திஸ் விண்ட் ப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். இந்த மாதிரி விண்டு வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் அடிக்கும் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்டு வந்து இந்த காற்று வந்து வருஷம் முழுவதும் ஒரே மாதிரி தான் இந்த காற்று வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மான்சூன் விண்டு, பருவ காற்று. The word monsoon is derived from the Arabic term mausim, which means season. மௌசிம்னா சீசன். மான்சூன் விண்டுனா என்னன்னு பார்த்தோம்,
பருவ காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ பருவம்னா சீசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மான்சூன் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக் மொழியிலேருந்து வந்துச்சு. அரபிக்கில் மௌசிம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. மௌசிம்னா சீசன் அப்படின்னு அர்த்தம். மான்சூன் விண்ட் இஸ் த சீசனல் விண்ட். இந்த விண்டு வந்து எப்பவும் ஒரே மாதிரி வருஷம் முழுவதும் ஒரே மாதிரி வீசுன்னு பார்த்தோமா. இந்த பருவ காற்று வந்துட்டு சீசனுக்கு சீசன் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ், இதுதான் வந்து பிளானிட்டரி விண்டுக்கும் மான்சூன் விண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டைப்ஸ் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற மான்சூன் விண்ட்ஸ் என்னென்ன டைப்னு பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்குது. என்ன விண்டு? சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். இங்கே வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் எப்படி வீசும், எப்படி வந்து ப்ளோ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து எப்படி வந்து எந்த டைரக்ஷனில் வீசும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டுனா நார்த்லேருந்து ஈஸ்ட் சைடு வீசும். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்னா சவுத்லேருந்து வெஸ்ட்டுக்கு ப்ளோ ஆகும். ஓகே குட்டீஸ். நெக்ஸ்ட்டு சீ ப்ரீஸ். சீ ப்ரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட் இன் த ஈவினிங். அதாவது சீ ப்ரீஸ்னால் ஃப்ரம் சீலேருந்து லேண்டுக்கு ஈவினிங் டைம் வீசக்கூடிய விண்டை தான் என்ன சொல்கிறாங்க, சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வார்ம் ஏர் ரைசஸ், லேண்ட் ஹீட்ஸ் அப், warm air rises up, rising air helps to warm clouds. இங்கே இருக்கிற வார்ம் ஏர் எல்லாமே மேலே ஃபார்ம் ஆகி ஒரு க்ளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப கூலாகி கீழே வருது. சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட்ஸ் அலாங் சர்ஃபேஸ். அந்த காற்று வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் தான் நம்மளுக்கு இப்போ வந்து இங்கேருந்து போகிற ஹாட் ஏர் வந்துட்டு இங்கே ஒரு க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி இந்த க்ளவுட்ஸ் வந்து கூல் ஆகி அது திருப்பி நம்மளுக்கு பூமிக்கே கொடுக்குது. ஸோ இந்த ஏர் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற காற்று தான் வந்து என்னன்னு சொன்னால் சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீ ப்ரீஸ்னால் என்ன? சீ டு லேண்ட், சீலேருந்து லேண்டுக்கு வீசக்கூடிய காற்றை தான் வந்து சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓசன் இஸ் கூலர் கம்பேர் டு லேண்டை விட ஓசனை கம்பேர் பண்ணும்போது ஓசன் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் இந்த ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால், லேண்ட் ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ இன் த மார்னிங். இப்போது லேண்ட் ப்ரீஸ்னால் என்ன? ஃப்ரம் லேண்ட்லேருந்து சீக்கு வீசக்கூடிய காற்று மார்னிங் டைம். ஓகே, லேண்ட் டு சீ. ஸோ அந்த மாதிரி டைமில் வீசக்கூடிய காற்றை தான் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ப்ரீஸ் எப்படி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா. வார்ம் ஏர் ரைசஸ். ஓகே, வார்ம் ஏர் இருக்கு இல்லையா, அது ரைஸ் ஆகி இங்கே வந்து ஒரு ஒரு க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ரைசிங் ஏர் ஹெல்ப் ஃப்ரம் க்ளவுட்ஸ். ஸோ க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் வந்து கூலாகி திருப்பி நம்மளுக்கு பூமிக்கே கொடுக்குது. சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட்ஸ் அலாங் சர்ஃபேஸ். இப்போது இந்த கூலிங் ஏர் வந்துட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் ஆகி லேண்ட்லேருந்து சீக்கு ஏர் வந்து ப்ளோ ஆகுது. ஓகே, லேண்ட் டு சீ மார்னிங் டைம். ஸோ இதை தான் வந்து லேண்ட் சீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசன் இஸ் வார்ம் கம்பேர் டு லேண்டு. ஸோ லேண்டோட ஓசனை கம்பேர் பண்ணும்போது லேண்ட் ப்ரீஸில் ஓசன் எப்படி இருக்குமா, ரொம்ப வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். ஓகேவா. இதுதான் வந்து சீ ப்ரீஸ்க்கும் லேண்ட் ப்ரீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட்டு லோக்கல் விண்ட். லோக்கல் விண்ட் அஃபெக்ட்ஸ் த வெதர். லோக்கல் விண்டு வந்து வெதரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோக்கல் விண்டு வெதரை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ம் லோக்கல் விண்ட். இந்த வார்ம் லோக்கல் விண்ட் வந்து எங்கே வீசும், நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வீசும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிள் லூ பார்த்தோம் இல்லையா, லூ விண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து வார்ம் லோக்கல் விண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கூல் லோக்கல் விண்ட் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா. எக்ஸாம்பிள் நார்வெஸ்டர்ஸ். ஓகே,
நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். Air currents in the upper layer of atmosphere is known as jet streams. It could determine the arrival and departure of monsoon winds in India. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் வளிமண்டலத்தோட அட்மாஸ்பியர்னால் என்னன்னு சொன்னேன் வளிமண்டலம். ஸோ அதோட அப்பர் லேயரில் வளிமண்டலத்தோட மேல் அடுக்கில் காற்று நீரோட்டங்கள் ஏற்படும். அதை தான் என்ன சொல்கிறாங்க ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் பருவமழை காற்று இருக்கு இல்லையா, மான்சூன் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் மான்சூன் விண்ட்ஸ் வர்றதும் எவ்வளோ நாள் மான்சூன் விண்ட் வரும், அதுக்கப்புறம் கிளம்பிடும் இல்லையா, அதை தான் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரைவல் அண்டு டிபார்ச்சர். எப்போ பருவமழை பொழியக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? இதுதான் பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இதுதான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, வார்மர் கூலர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பருவமழை பொழியக்கூடாதுன்னு இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைக்ளோன், ஹரிகேன். Cyclone changes its position and direction with time to time. The speed of wind also changes with time. It gives heavy rainfall. சைக்ளோனா உங்களுக்கு தெரியும் தானே, சூறாவளி, புயல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ ரீசெண்டாக கூட கஜா புயல் அடிச்சிச்சு இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சூறாவளி. நல்லா பலத்த காற்று வீசும், அது ஒரு ரெயின்ஃபாலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைக்ளோன் ஒரே இடத்துல இருக்காது, சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட தன்மையை சேஞ்சஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றும், அதோட டைரக்ஷன் மாற்றும், அதோட டைமை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைக்ளோன் நேரத்துக்கு நேரம் அதோட இருப்பிடத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரெயின்ஃபாலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலத்த காற்று வீசும், ப்ளஸ் காற்று அடிக்கும்போது ரெயின்ஃபாலும் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் பார்த்தோம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டில் டெம்ப்ரேச்சர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெம்ப்ரேச்சர் பார்த்துருக்கோம், அண்ட் தென் ப்ரெஷர் பார்த்தோம், அதுக்கடுத்து விண்டு பார்த்தோம். ஓகேவா? ஃபோர்த்து க்ளவுட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களை மாதிரி உள்ள குட்டீஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.